இனியவர்களே, இப்பொழுது நாம் ஓசூர் பெருநகரத்தினுடைய பிரதானமாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆலயமாக வெங்கட பெருமாள் ஆலயத்தினுடைய அருகாமையிலே அந்த குன்றினுடைய அருகிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். தூய தமிழ் சமணத்தினுடைய சான்றுகளாக இந்த வெங்கடகிரி மலையிலே ஏறுகிற பாதையினுடைய வலதுகை பக்கத்திலே டிவிஎஸ் நிறுவனத்தினாலே பாதுகாக்கப்படுகிற ஒரு கிரில் கேட்டோடு அருகத்திருமேனி ஒன்று சற்றொப்ப 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிற இந்த அருகத்திருமேனி இங்கே புடைப்பு சிற்பமாக பாறையிலே வடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மிக நீண்ட சற்றொப்ப ஒரு 12 முதல் 15 அடி நீளத்திலும் அகலத்தில் ஒரு 5 அடி அகலத்திலும் கொண்ட ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்று இந்த அறமலை பள்ளிக்கு, தமிழ் சமண பள்ளிக்கு தானம் அளித்த ஒரு தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருகாமையிலே இருக்கிற நல்லூர் என்கிற கிராமத்தினுடைய எல்லை பகுதியை, அந்த ஊரிலே இருந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த சமண பள்ளிக்கு தானம் அளித்த கல்வெட்டு சற்று இப்பொழுது மழையிலும் வெயிலிலுமாக காய்ந்து அதனுடைய முழு வெளிப்பாட்டை தெரிவிக்க இயலாத நிலையில் மேலேயும் அருகத்திருமேனிகள் இரண்டும், அங்கேயும் 2 வெவ்வேறு இடங்களிலே கல்வெட்டுகளும் இருந்து கொண்டிருக்கிற காட்சியினை ஓசூர் பெருநகரத்திற்கு நீங்கள் நிச்சயமாக காணலாம். இந்த தருணத்திலே இதை பாதுகாக்கிற பெருமுயற்சியினை எடுத்திருக்கிற டிவிஎஸ் நிறுவனத்திற்கு நம்முடைய உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வாருங்கள், மேலே செல்லலாம். இனியவர்களே, ஓசூர் பெருநகரத்தினுடைய மலை பள்ளியாக வேங்கட பெருமாள் மலை பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிற மேலே இருக்கக்கூடிய பாறையிலே ஒரு அருகத்திருமேனியை இப்பொழுது உங்களுக்கு தம்பி தீபநாதன் காட்சிப்படுத்துவதை நீங்கள் காணலாம். ஆஞ்சநேயர் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த சுவருக்கு அருகாமையில் ஒரு பாறையிலே அருகத்திருமேனியும் சற்றொப்ப ஒரு 12 அடி 15 அடி நீட்டுக்கு 6 அடி 5 அடி அகலத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்துக்களை, அது 3 மொழிகளிலே இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊருக்கு, இந்த மலை பள்ளிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நல்லூர் உள்ளிட்ட ஊர்களிலே இருந்து தானம் அளித்த செய்தியினையும், தூய தமிழ் சமண துறவியர்கள் அங்கே 4 விதமான தானங்களிலே ஒன்றாக மருத்துவ தானத்தை கடைபிடித்ததற்கான சான்றுகளாக மிகப்பெரிய ஒரு உரலும், மிகச்சிறிய அளவிலே அவற்றை பாறையிலேயே தேய்ப்பதற்கு இன்னொரு மருந்து அரைக்கக்கூடிய புரியும், இங்கே வானியல் குறியீடுகள் என்று சொல்லப்படுகிற எந்த விதமான வானிலை உருவாகப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக சமண துறவிகள் பயன்படுத்திய குறியீடுகள் உள்ளிட்டவற்றையும் இந்த மலை பள்ளியிலே நீங்கள் வருகிற பொழுது காணலாம். கீழே டிவிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக அங்கே ஒரு அருகர் ஒரு கிரில் கேட்டோடு பாதுகாக்கப்படுவது போல் மேலேயும் இங்கே அருகத்திருமேனி இங்கே பராமரிப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று இருக்குங்களா ஐயா? ஒண்ணுதான்.